பலம் இது சிவராத்திரியோட முதல் கால பூஜையோட வழிபாட்டு முறைகள். அப்போ முதல் காலம் 6 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த காலத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமாக நெய், அதாவது பஞ்சகவியம்னு சொல்லுவாங்க. பஞ்சகவியமான நெய், பால், தயிர், வெண்ணெய், மோர், அந்த மாதிரி 5 பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது மிகவும் சிறப்பு. முதல் காலம் பிரம்மதேவர் ஈசனை வழிபாடு பண்ணுறது ஐதீகம். அப்போதைக்கு நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு விரதம் எடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலையெழுத்தை நினைக்கிறது பிரம்மதேவர். அவரே வழிபாடு பண்ணுறதுனால நம்ம தலையெழுத்து மாறக்கூடிய தன்மை அந்த முதல் கால பூஜைக்கு உண்டு. நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடியணும்னா நம்ம முதல் கால பூஜையில் கண்டிப்பாக வழிபாடு எல்லாரும் செய்யுங்க. விரதம் எடுத்து நெய் தீபம் ஏற்றுங்க. அப்போ சுவாமிக்கு பஞ்சகவி அபிஷேகம், அதுக்கப்புறம் சர்வ அபிஷேகங்கள் எல்லாமே செய்வாங்க. அப்போ சுவாமிக்கு என்ன வஸ்திரம் சாத்துறதுன்னா பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுறதுனால மங்கள பிரம்மர்னு ஒரு பேர் இருக்குது பிரம்மனுக்கு. அதனால் மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் அணிவிக்கலாம். தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க. சுவாமிக்கு பாசிப்பருப்பு பொங்கல் நைவேதனம் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சுட்டு ரிக் வேதம், முதல் காலத்துக்கு ரிக் வேதம் பாடணும். ரிக்வேதம் பாட தெரியாதவர்கள் என்ன செய்யலாம்னா திருவாசகத்திலிருந்து சிவபுராணம், இதை முதல் காலத்துக்கு பாடக்கூடிய பாடல்கள். அப்போ நம்ம சுவாமிகிட்ட நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னு நம்ம ஈசன்கிட்ட விண்ணப்பம் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம தலையெழுத்து மாறும். இதுதான் முதல் கால வழிபாட்டோட முறைகள். அப்போ இப்போ திருமணம் ஆகாமல் தடை இருக்குது, குழந்தை பேர் பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய ஜாதகத்தை, யார் அந்த திருமணம் ஆகாதவங்க யாரோ இல்லைன்னா குழந்தை பேர் யார் இல்லையோ அவங்க அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு முன்னாடி முதல் கால பூஜை முடிச்சுட்டு தீபாராதனை ஆர்த்தி காட்டும்போது அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும்னா நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மை முதல் கால பூஜை வழிபாட்டுக்கு முறைகளுக்கு உண்டு. அதனால் அனைத்து அன்பர்களும் முடிஞ்ச வரைக்கும் முதல் கால பூஜையில் எல்லாரும் கலந்து இறைவனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.